கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய உலக அல்லது இவ்வுலக திருப்பணிகளை நிறைவு செய்துவிட்டு தம்முடைய தந்தையின் சொற்படி தந்தையிடம் திரும்பிச் சென்றதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அல்லது கொண்டாடுகின்றோம். அப்படி என்றால், முன்பு உலகில் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வாழ்வை, அவரோடு வாழ்ந்த மக்கள் நேருக்கு நேராக கண்டார்கள், நேருக்கு நேராக இணைந்து செயல்பட்டார்கள். சிறு வயதிலிருந்து அவருடைய வாழ்வை அவர்கள் கண்டு அவருடைய சொற்படி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். 12 வயசுலேருந்து நாங்கள் எருசலேம் ஆலயத்தில் மூப்பர்களோடு அவர் உரையாடுவதை நாங்கள் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, மக்களுடைய குறைகளை அறிந்த அவர் மக்களோடு கூட இணைந்து செயல்பட்டு பலவித அற்புதங்களை செய்து இறைவன் அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் ஞானத்தையும் கொடுக்கிறதை அவரோடு வாழ்ந்த மக்கள் கண்ணுக்கு கண்ணாக கண்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர் பரலோகம் எடுத்துக்கொண்ட பின்பு அவரை எங்களுடைய கண்களால் காண முடியாது. நாம் உலக மக்கள் அவரை பார்த்தது போல இனிமேலும் அவரை காண முடியாது. அவர் தமது பரம தந்தையின் வலது பாஸ்தத்தில் வீற்றிருப்பார். அவர் எமக்காக, எமது வாழ்வுக்காக அவர் பரம தந்தையிடம் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார் என்பதை இன்று நிருபவாக்கியம் எமக்கு எடுத்துரைக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தனது உலக வாழ்நாட்காலத்திலே பரமேறி செல்வேன் என்று யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 1, 15, 26ஆம் வசனங்களிலே நாங்கள் அதை காண்கின்றோம். பேதுருவும் பவுலும் அவரது பரமேறுதலை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். எபேசியர் 4, 8, 10, 1 பேதுரு 3, 22 வசனங்களிலே நாங்கள் அவற்றை காண்கின்றோம். அதை போல அவர் கூறியது போலவே ஆகாயங்களின் வழியாக கடந்து பரமேறி சென்று பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தார் என்று எபிரிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், அப்போஸ்தல நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலும் இவற்றை நாம் காணலாம். அவர்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் வேறொருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இறைவன் இயேசு கூறியதையும், அவர் தந்தையின் முன்னிலையில் எமக்காக வீற்றிருக்கின்றார், எமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார் என்பது எமது விசுவாசம். அது எமது வாழ்வாக காணப்படுகிறது. ஆகவே இன்றைய திருமறை பாடங்கள் அனைத்தும் நாம் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல, அந்த விண்ணக தந்தை வீற்றிருக்கும் அந்த விண்ணகத்தின் விசுவாசிகள் அல்லது வாசிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த வாசகங்கள் அனைத்தும் எடுத்துரைக்கிறது. எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள், பரலோகத்தின் வாசிகள் என்று இன்றைய அனைத்து வாசகங்களும் எடுத்துரைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த தற்காலிக உலகத்திலே வாழ்கின்ற நீங்களும் நானும் பரமேறுதலின் திருநாளை, பரமேறிய கடவுளை கண்ட நமது உறவினர்கள் அனைவருமே இறைவனுடைய அந்த விண்ணகத்திலே சேர்ந்து அவரோடு அவரது வலது பாசத்தில் நாங்களும் சேர எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எனவே நாம் கிறிஸ்தவர்கள் எனும் பொழுது கிறிஸ்து இருக்கும் அந்த விண்ணகத்தை சேர்ந்தவர்கள், நாம் பரலோகவாசிகள் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற நீங்களும் நானும் இந்த உலக ஆசாபாசங்களிலே இணைந்தவர்களாக விண்ணகத்தை மறந்து இந்த பூமியிலே நிலைத்திருப்போம் என்பதற்காக நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் எங்களை இறைவனிடத்திலே மீண்டும் இணைந்து செயல்படாதவாறு தடைப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனவே எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும்
நாங்கள் நினைக்கின்ற பொழுது அந்த செயல்கள் பரலோக ராஜ்யத்திலே எங்களை இணைப்பதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எபிரேயர் 9:24-28, 10:19-23 காண்கின்றோம். இயேசு விண்ணகத்திற்குள் நுழைந்து நாமும் விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புதிய பாதையை அவர் எமக்காக எடுத்து உரைக்கின்றார் அல்லது திறந்து வைத்துள்ளார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இதுவே எமது நம்பிக்கை. எனவே எமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், விசுவாசத்திற்குரியவர் என்பதை சிந்திக்க வேண்டும். அவரே சகல அதிகாரத்தையும் பெற்றவர், அவரே எமது வாழ்வின் வழிகாட்டி. எனவே எமது தீய மனச்சான்றிலிருந்து விடுபட்டு நாங்கள் உன்னதமும் உள்ளம் தூய்மையும் தூய நீரில் கழுவப்பட்டு உடலும் உள்ளமும் சுத்தமாகவும் மிகுந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரை அணுகி வாழ வேண்டும் என்று இன்றைய நாளின் அனைத்து வாசகங்களும் உங்களுக்கும் எனக்கும் எடுத்துரைக்கின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 1-11 வசனங்கள். உயிர்த்து 40 நாட்களுக்குள் பூமியில் காணப்பட்டவர் பலமுறை தரிசனமாகி தமது உயிர்ப்பை அவர் நிரூபித்தார். அதன் பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பரமேறினார். வெண்தஸ் வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் முன் நின்று, ஏன் மேலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார் என்று உரைத்தார்கள். எனவே நாம் மேலே பார்த்து கொண்டிருப்பதில் எவ்வித பயனும் இல்லை. விண்ணேற்றம் அடைந்த இயேசு மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வருவரை கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்வோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு இறைவனோடு வாழ இறைவன் உங்களையும் என்னையும் சாட்சியாக அவர் வைத்திருக்கின்றார். எனவே அவர் பரமேறியதற்கு, அவர் கற்றுக் கொடுத்ததற்கு, அவருடைய வார்த்தைகளிலே எங்களை தைரியப்படுத்தியதை திருமறையினூடாக, எமது வாழ்வினூடாக, சுற்றல் சூழலின் மூலமாக நாங்கள் அவரை கண்டு அவரோடு இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். எனவே தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினத்தை நாங்கள் இணைந்து கொண்டாடுகிறோம். இறைவன் படைத்த உலகம், அதை மீண்டும் செழிப்பாக, அதை நன்மையாக காண்பதில், மகிழ்ச்சி அடைவதில் நாங்கள் அனைவருமே எங்களுடைய பங்கை அதற்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மக்கள் தன்னலம் கருதி கடல்ல கூட வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு தங்களை முற்படுத்துகிறார்கள். அதுக்கு ஒரு நல்ல சாட்சி தான் போர்ட் சிட்டி. இன்னைக்கு அது போர்ட் சிட்டி கட்டி முடிச்ச பிறகு என்றைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையை, ஒரு வெப்பத்தை குழுவில் உள்ள அனைவருமே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க, ஃபாதர் முந்தி இப்படி இருந்ததில்லை, இந்த மாதிரி மழையை நாங்கள் கண்டதில்லை, இந்த மாதிரி சூடு இருந்ததில்லை, இப்ப ஏசி இல்லாம வீட்டில் இருக்க முடியுதில்லை. இதற்கெல்லாம் காரணம் நாங்களே இறைவனுடைய படைப்பை அழித்து கொண்டிருக்கிறோம். எனவே சுற்றுச்சூழலை நாங்கள் முற்றிலுமாக கருத்தில் கொண்டு அவற்றை பாதுகாப்பது எமது கடமையாக நீங்களும் நானும் கருத வேண்டும். எனவே தான் விசேஷமாக எமது ஆலயத்திலும் இந்த சிமெட் என்று சொல்லுகின்ற சங்கத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் உங்களுக்கு தொடர்ந்து இதை நினைவுபடுத்துகின்றார்கள். இன்றும் ஆராதனை முடிந்தவுடன் அவர்களின் ஊடாக ஒரு சிறிய விற்பனை நடைபெறும். இந்த பணத்தை சேர்க்கிறது எதற்கென்றால், இந்த சூழலை நாங்கள் மிகவும் அழகாக வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அதற்கு உதவி செய்தலும், மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதிலும் இந்த பணத்தை நாங்கள் எங்களுடைய மறைமாவட்டத்தினூடாக நாங்கள் செலவு செய்கின்றோம். இது இறைவனால் எமக்கு கொடுக்கப்பட்ட படிப்பினை, இறைவனால் எமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள். அப்ப எனவே இந்த உலகத்திலே இறைவன் பரமேறியதற்கு காரணம், அவர் ஒரு வார்த்தையினூடாக எம்மை திடப்படுத்தி சென்றிருக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். எமது கண்கள் இப்பொழுது இயேசுவை காண முடியாது, எமது கண்களால் அவரை பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற நீங்களும் நானும்
அவரை தினந்தோறும் எமது வாழ்விலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப எம்மை விட்டு சென்றவர்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து இறைவனடி சென்றவர்கள், நாம் சொன்னோம் இல்லையா, இறைவனுடைய பரிசுத்த வலது பாசத்தில் வீற்றிருக்க சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை எமது வாழ்க்கை மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, நாங்கள் மறைக்கின்ற பொழுது, அந்த வலது பாசத்தில் பரிந்து பேசுகிற இறைவன் இயேசு கிறிஸ்து அங்கு பிதாவோடு ஒன்றாக இருக்கின்றார். எனவே இங்கிருந்து நாங்கள் எமது வாழ்வை நிறைவு செய்து விட்டு அங்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் விண்ணகத்திற்குரியவர்கள், அப்ப இந்த உலகத்திற்குள் உரியவர்கள் அல்ல. எனவே பிரியமானவர்களே, எமது வாழ்வு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதான் போன கிழமை இந்த வாக்கியங்களை நாங்கள் போட்டோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இறைவன் பரிசுத்தர். அவரோடு வாழ்கின்ற நீங்களும் நானும் பரிசுத்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நாங்கள் அனைவருமே பிரதான ஆசாரியர்களாக இருக்கின்றோம். இப்போ பிரதான ஆசாரியர்களுடைய கடமை என்ன? ஆலயத்துக்கு வந்தாச்சு, ஜெபிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, போய் படுத்தாச்சு, அடுத்த நாள் காலையில் எழுதியாச்சு, ஜெபிச்சாச்சு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, திருப்பி இதே ஓட்டத்தில் போறதல்ல. இந்த உலக வாழ்க்கை வாழ்கின்ற நீங்களும் நானும் வாழ்கின்ற நாட்களை பரிசுத்தப்படுத்தி இறைவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவருடைய சாட்சியை பகிர்கின்றவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு 80 வயசு இருக்கும். இந்த 80 வயசுல நான் எத்தனை பேரை கடவுளுடைய பக்கத்துக்கு நான் அழைத்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு முன்மாதிரியாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சாட்சி பகிர்கின்றவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே போதிப்பது எமது கடமையாகும். போதிக்கிறதுன்னு சொன்னா இந்த இப்படி நின்று கதை சொல்றது இல்லை. இப்போ நாங்கள் போதிக்கிறதுன்னு சொல்றது என்ன நினைக்கிறோம்? இதுல ஏறணும், புல்பிட்ல ஏறணும், இல்லாட்டி அங்கிருந்து சொல்லணும், இல்லாட்டி பைபிளை வச்சுக்கிட்டு சரி படிச்சு கொடுக்கணும், அதான் போதிப்பது இல்லை. போதிப்பது என்ன? எமது வாழ்க்கை சாட்சி, அதுதான் போதிப்பது. எம்மை மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது எமது வாழ்வில் காண்டு படிக்கின்ற காரியங்கள் மற்றவர்களுக்கு போதகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்தில் இருக்கிற அனைவருமே பிரதான ஆசாரியர்கள். எமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் நல்ல காரியத்தை குறித்து படித்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 20 26 வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு மோசேக்கு இறைவன் கூறுகிறார், என்ன? ஆரோனுடைய குமாரனிடத்தில் நீ போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். இல்லையா? ஆசீர்வாதங்கள். அப்ப கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகின்ற பொழுது, ஆரோனுடைய குமாரர்கள் சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் நாங்கள் எல்லாரும் எங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வரணும். யோசிங்க, இன்னைக்கு என் வாயிலிருந்து எத்தனை நல்ல வார்த்தை வந்துச்சு, நேற்று எத்தனை நல்ல வார்த்தை வந்துச்சு. கடவுளை இந்த வார்த்தைகள் உண்டாக எத்தனை பேர் போற்றிருப்பாங்க. நாங்க வாயை திறந்தாலே ஐயோ இவன் வாயை திறந்துட்டான்னு சொல்லக்கூடாது. வாயை திறந்த உடனே உலகத்தில் உள்ள மிருகங்கள் எல்லாமே எங்க வாயிலுக்கு வந்துடும். குரங்கு, பண்டி, குதிரை, சனியை எல்லாம் இதுல இருந்து வரும். அது இல்லை கடவுள் சொல்றது. கடவுள் சொல்றது உங்களுடைய வாயை திறக்கின்ற பொழுது அங்கு பரிசுத்தமாக பரிசுத்த வார்த்தை, ஒருவரை ஒருவர் தேற்றுகின்ற வார்த்தைகள் வர வேண்டும். எனவே போதிப்பது எமது இன்றியமாத கடமையாகும். 2வது மன்னிப்பது. இந்த 2 காரியங்களும் கஷ்டமான காரியங்கள். லேசா மன்னிக்க முடியாது, இலகுவாக மன்னிக்க முடியாது. ஒரு ஆளை பார்த்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிழையான காரியம் செஞ்சிருந்தா 25 வருஷம் கண்டே இருக்க மாட்டீங்க. எங்கேயாவது அவன் தூரத்துல போவான், 25 வருஷத்துக்கு முன்னுக்கு இவன் இப்படித்தானே செஞ்சான் அப்படின்னு சொன்னா 25 வருஷம் என்ன செஞ்சிருக்கீங்க? அவனே உங்க மனசுக்கு சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க, மன்னிப்பு கொடுத்தது கிடையாது. எனவே மன்னிப்பதற்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல,
பரிசுத்தாவியின் வரத்தை பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவியின் வரத்தை பெற்ற நீங்களும் நானும் அடுத்த கிழமை பெந்தைகோஸ்தே நாள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் நாள். அந்த நாளிலே நாங்கள் அனைவருமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றி, ஒருவரை ஒருவர் ஆதரிக்க, ஒருவரை ஒருவர் வாழ்த்த, ஒருவருடைய பிழையை ஒருவர் மன்னிக்க நாங்கள் இறைவனிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த வரத்தை இந்த வருடத்திலே நீர் எமக்கு தந்து நாங்கள் இந்த வாழ்வின் நாளை முடிவு செய்கின்ற பொழுது உமது குமாரன் பரலோக ராஜ்யத்தில் உமது வலது பாசத்தில் இருப்பதைப் போல, எமது மூதாதையர்கள் உம்முடைய வலது பாசத்தில் இருப்பதைப் போல நாங்களும் சேர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமையின் தந்தையே, நீரமோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுவாமி நீரே எம்மை ஏற்றுக்கொண்டு உம்மிலே நிலைத்திருக்கவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், உம்முடைய விண்ணேற்றத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியின் பெந்தைகோஸ்தே நாளிலே அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான மகா கிருபையை எமக்கு தந்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென்.